Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் போடுறேன். ஸோ இந்த கஞ்சி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கஞ்சி மாவு பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க்கை நான் போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் கஞ்சி மாவு பண்ணி இதேமாதிரி கஞ்சி போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஹெல்தி இது. இப்போ இந்த கஞ்சி மாவை நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, இது நான் ஒருத்தருக்காக சொல்கிறேன், ஒருத்தருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இது சொல்கிறேன் நான். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் அரை டம்ளர் வெந்நீர், அதாவது ரொம்ப கொதிக்கிற வெந்நீர் ஊற்றக்கூடாது, லைட்டு சூடு, கை பொறுக்கிற சூடில் இருக்கிற வெந்நீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதில் 2 வெரைட்டி பண்ணலாம் நீங்கள். இதே மாதிரி அரை டம்ளர் வெந்நீர் ஊற்றி கரைக்கிறது தான் முதல் இது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சில பேருக்கு பிடிக்கும், எனக்கெலாம் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு தான் பிடிக்கும். ஸோ இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துட்டுருக்கேன். என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், நார்மல் ஒயிட் கலர் சுகர் கூட போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம். போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, பால் ஊற்றுறதுனால நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்காக போடுவேன். போட்டு நல்லா வேகணும், முதல்ல நல்லா கிளறி விடணும். அடுப்பில் வச்சுட்டு நல்லா இது வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுரைச்சிண்டு நல்லா திக்காயிடும். இப்போ தண்ணியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா நல்லா திக்காயிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எது வேணாலும் பால் ஊற்றி சர்க்கரை போட்டோ உப்பு போட்டோ சாப்பிட்றது. இதில் பால் ஊற்றி சர்க்கரை போடுறது பார்த்திங்கன்னா இது மாதிரி வெந்துன்னு இருக்கிற செய்ய நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டு வச்சு குடிக்கலாம். ஆனால் மோர் ஊற்றி சாப்பிட்ற பட்சத்தில் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அதில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் மோர் ஊற்றணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அதில் மோர் அரை டம்ளர், உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறம் இதில் நான் ஏலக்காய் பொடி போடுற மாதிரி அதில் மிளகு ஜீரகப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, மிளகு ஜீரகப்பொடி, பெருங்காயப்பொடி, மோர். இது ஒரு டைப் ஆஃப் கஞ்சி. சர்க்கரை, ஏலக்காய் பொடி, பால், இது ஒரு டைப் ஆஃப் கஞ்சி. பேசிக்காக இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வேக வைக்கிறது மட்டும் பேசிக். இதில் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இதுமாரி பேசிக்காக பண்ணி வச்சுட்டு நீங்கள் யாருக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி கலந்தும் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உப்பு போட்டு மோர் ஊற்றி சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா பாதி டம்ளர் எடுத்து வச்சு அவங்களுக்கு மீதி பாதி டம்ளருக்கு மோர் ஊற்றி உப்பு போட்டு கொடுக்கலாம். பாதி டம்ளர் நமக்கு எடுத்து வச்சுட்டு பால் ஊற்றி சர்க்கரை போட்டு கொடுத்துக்கலாம். இதில் ஏலக்காய் பொடி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க வேண்டாம், அதுவும் ஆப்ஷனல் தான். மிளகு ஜீரகப்பொடி, உப்பு, பெருங்காய பொடியெல்லாம் போட்டிங்கன்னா அந்த கஞ்சி இன்னும் அது செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு இப்படி பிடிக்குங்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நல்ல பெரிய வீடியோ, லென்த்தி வீடியோ தான் கொஞ்சம், ஆனால் ரொம்ப அது எப்படி வறுக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து எல்லோரும் அந்த கஞ்சி மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டெய்லி கார்த்தால இது 1 டம்ளர் இந்த கஞ்சி சாப்பிட்டீங்கன்னாக்க எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன் எல்லாமே இருக்குது அதில். ஹெல்தி, டேஸ்டி கஞ்சி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வீடியோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயில் வீடியோ நீங்கள் அந்த இதில் பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய். See you in the கஞ்சி மாவு ப்ரிப்பரேஷன் வீடியோ. பாய்.